ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தக்காளி சோயா புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக சோயா யூஸ் பண்ணி செய்யும்போது அதோட வாசனை இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம அந்த சோயாவோட வாசனை கொஞ்சம் கூட இல்லாமல் ஒரு பிரியாணி டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சாதம் செய்ய ஒரு கப் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்துகிட்டு நல்லா சுடுதண்ணியில் போட்டு 2-3 தடவை கழுவிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலர் கொடுக்கும். கூடவே அரை டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு கையளவுக்கு பொடியாக நறுக்கின புதினா சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. அப்படியே மீல் மேக்கர் சேர்க்குறத விட இந்த மாதிரி மசாலாவில் ஊற வச்சு சேர்க்கும்போது அதோட வாசனை இல்லாமல் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு 20-30 நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க. இது நல்லா ஊறி வரட்டும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதும் இதில் 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு, 1 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதும் இது கூட ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு இது நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு நிறம் மாதிரி செவந்து வந்திருக்கு. இப்போ இதில் பெரிய சைஸில் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்னதாக எடுக்கிறீங்கன்னா 2 சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க. பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு குழைவாக வந்திருக்கு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு திரும்பவும் இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்ததும் இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை எண்ணெயிலேயே நல்லா பொரிய விட்டுருங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விடுங்க. அப்போ தான் மசாலா கருகாமல் இருக்கும். இப்போ இது கூட நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற மீல் மேக்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து கொடுங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே முழுமையாக போகணும். மசாலாவும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் அரிசி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கையளவுக்கு பொடியாக நறுக்கின மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. பொறுமையாக கலந்து விடுங்க, இல்லைனா அரிசி உடஞ்சிரும். நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு நான் 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது சாதம் ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும், அதனால் 1.25 கப் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் எடுக்கிற அரிசியை பொறுத்து தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு குக்கரை மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சாதம் நல்லா வெந்து வந்திருக்கு. ட்ரையாக இல்லை, ஓரளவுக்கு ஜூஸியாக இருக்குது. பாருங்கள், சிம்பிளாக ஒரு பச்சடி வச்சாலே போதும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.